வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. 3 முக்கியமான விஷயங்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தேசிய அரசியலில். ஒன்று, மழை வெள்ள பாதிப்பு, நாயுடு, தெலுங்கானா, இந்த 2க்கும் நிதி ஒதுக்கிறது, அப்புறம் ஆய்வுக்குழு அனுப்புறது, இதில் ஏற்பட்ட பாகுபாடு. அதையும் தாண்டி பவன் கல்யாண் பண்ணுற சில விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யோகிக்கும் அகிலேஷ்குமான சிறிய சண்டை. பெரிய சண்டைனா இது எப்படின்னா, இப்போ முதல்ல பிஜேபி அப்படின்னா புல்டவுசரு, பசு பாதுகாவலர் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற நிலைமை போய் இன்னைக்கு திருப்பி அடிப்பாங்கிறாங்களா. அது மாதிரி அகிலேஷ் சொன்ன வார்த்தை, புல்டவுசரை நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்த உடனே 2027 ஆட்சிக்கு வந்த உடனே கோரக்பூருக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொன்னது பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது என்னென்னா, யோகி வீட்டுக்கு புல்டவுசரை அனுப்புங்க அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக்கே பெரிய அளவுக்கு போகிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது. அடித்தால் திருப்பி அடி. இங்கே விடுதலை சிறுத்தைகள் கூட முதல்ல அடங்க மறு அத்துமீறுன்னெலாம் சொல்லுவாங்களா, அதே மாதிரி இவ்வளவு நாள் அந்த வார்த்தையை சொல்லாத அகிலேஷ் திடீர்னு வேகம் எடுப்பதற்கான காரணம் என்ன? புல்டோசர் கலாச்சாரம் ரொம்ப நாளாக இருக்குது. அப்போ அகிலேஷ் இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா, 10 தொகுதி இடைத்தேர்தல் வருது, அதில் மௌரியாவுக்கும் யோகிக்கும் தொகுதிகளை பிரிச்சுக்கிறதுலே சில சண்டைகள் வருது அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள். இன்னொன்று, மோடி அமித்ஷா 2 பேரும் யோகி மேலே கோபத்தில் இருக்காங்க. யோகி இவங்க மேலே கோபத்தில் இருக்கார், மௌரியா யோகி மேலே கோபத்தில் இருக்கார். இப்போ பிஜேபிக்குள் நிகழ்கிற இந்த விஷயத்தை அகிலேஷ் ரொம்ப திறமையாக கையாளுறார். அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி பிஜேபி கூடாரத்தையே உலுக்கி இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து பிரதமர் அவர்கள் பாருங்கள், கொல்கத்தாவில் இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னால் தாங்க முடியல, தூங்க முடியல, நான் பயங்கரமாக வருத்தப்படுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது, ஏற்கனவே மோடி பண்ண தில்லாலங்கடி வேலைகள், அமித்ஷா பண்ண தில்லாலங்கடி வேலைகள், பில்கிஸ் பானு வழக்கில் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா வரும்போது பார்க்கக்கூடிய மக்கள், ஏன்னா மக்கள் மறதி ஜாஸ்தி, அதையெல்லாம் இப்போ எடுத்து நிறைய பேர் பேசும்போது, ஐயோ இவ்வளோ மோசமானவங்களா, கேவலமானவங்களா பிஜேபி, இவங்க போய் அதை ஓனாய் அழுவுதும்பாங்களா, அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து பிஜேபியோட இறங்குமுகம் தொடர்ந்து இறங்குமுகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒயரில் கூட அட்ரஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம், இன்றைக்கி எல்லாருமே கண்டலும் யூபி உத்தரப்பிரதேசில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆள முடியும். போன தேர்தலில் அது கொஞ்சம் அவுட் ஆச்சு. இப்போ அதுக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக அங்கே யோகி மௌரியா சண்டை இப்படியே போயிட்டு இருக்கும்போது, இந்த புல்டவுசர்களை வைத்து எல்லா வீட்டையும் போய் இடிக்கிறீங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ் போய் பெரிய பிரச்சனையாகி, குற்றவாளின்னு ஒருத்தரை சொன்னால் கூட நீங்கள் புல்டவுசர் வச்சு இடிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னது உச்சநீதிமன்றம். அதையும் தாண்டி யோகி சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் நாங்கள் நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது என்னென்னா, புல்டோசரை பயன்படுத்த ஒரு மன வலிமை இருக்கணுங்கிறாங்க. புல்டோசரை பண்ணுறதுக்கு மன வலிமைலாம் தேவையில்லை, சாவி கொடுத்தா கீயை கொடுத்தா யார் வேணாலும் ஸ்டார்ட் ஆகாமல். அது என்னது, நம்ம என்ன மன உரிமைன்னு தெரில எனக்கு. ஏதோ யோகினா கடவுள், அவருக்கு ஏதோ அப்படி நினச்சிருக்காரு பொழுது. உடனே இதற்கு பதிலடி கொடுத்த அகிலேஷ், கோரக்பூருக்கு விரைவில் புல்டோசர்லாம் வரும்ட்டார். இது என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம யோகியோடைய சொந்த ஊர், அவங்க சொந்தக்காரங்க வேண்டியப்பட்டவன், அவனுக்கு அவருக்கு அந்த அடி கையை எப்படி சொல்லுவாங்க, அவருக்கு கைத்தடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் நிறைய பேர் மாஃபியா ஆட்சி நடத்துகிறாங்க. கோரக்பூர் முழுக்க அங்கங்கே கட்டடம்லாம் கட்டி விட்டாங்க. இவர் யோகியை மாதிரி அடுத்தவங்க வீட்டை அடிக்கிறாங்க, குறிப்பாக இஸ்லாமியர்கள் வீட்டை அடிக்கிறாரு. அப்போ கோரக்பூரை மையமாக வைத்து அகிலேஷ் சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ அங்கே எப்படி சொல்கிறதுனா, நில ஆக்கிரமிப்பு, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பல இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்கிரமிப்புகள் நிறைய நடந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஏழை மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே தேவையில்லாத இடத்துலலாம் கட்டடம் கட்டி ஒரு மாஃபியா ஆட்சி நடத்துகிறாரு கோரக்பூரில் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக தெரியாத போது, இன்றைக்கி அகிலேஷ் வெளிப்படையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னது பெரிய வார்த்தை போராயிடுச்சு. இப்போ என்ன சிக்கல்னா, இதை மௌரியா தரப்பு வேடிக்கை பார்க்குறாங்க. அதாவது யோகிக்கும் இது, அதாவது என்னென்னா, இங்கே எடப்பாடி பழனிசாமி பொம்மை, எடப்பாடி பழனிசாமியை பற்றி அண்ணாமலை திட்டின உடனே இவங்க நிறைய பேர் பொம்மை எரித்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் பெருசாக எரிக்கலை, ஏன்னா அதில் நிறைய கோஷ்டி இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி யோகி வீட்டுக்கே நாங்கள் வீடுனா கோரக்பூர், அங்கேயே நான் புல்டோசர் அனுப்புவேன்னு அகிலேஷ் சொன்னதுக்கு பிறகும் அகிலேஷ்க்கு எதிராக வலுவான அங்கே யாருமே பேச மாட்டுறாங்க. பிஜேபி கட்சியில் இல்லைங்க யோகி சொன்னது சூப்பர் தான் அப்படின்னு யாரும் பேசலை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், அகிலேஷ் சொன்ன விஷயம், சரிங்க நீங்கள் புல்டோசர் வச்சு இடிக்கிறீங்க,
புல்டோசரை உங்கள் சின்னமாக வச்சு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கிறார். அப்போ என்னென்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த அந்த எப்படி சொல்கிறது, பிஜேபி இல்லைன்னா யோகி இல்லை அப்படிங்கிறது தான் மௌரியாவுடைய பாயிண்ட், நம்ம மோடியோடைய பாயிண்ட். அதை வலியுறுத்துகிற மாதிரி அகிலேஷ் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு கட்சியை உடைக்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இருக்க அதாவது என்னென்னா மற்றவங்களாம் பிஜேபியில் இருக்க மற்றவங்களாம் சொல்கிறது ரைட்டு அப்படின்னு யோகியை குறி வைக்கிறார். யோகி நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்து நீங்கள் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ யோகி என்ன சொல்ல முடியும்? இல்லை நான் தான் வந்து பிஜேபி தான் எனக்கு வந்து ஒரு வலிமையானது அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை நான் வலிமையானவர்னு சொல்லுவாரா? ஏற்கனவே வந்து மௌரியா சொன்னது என்னது, ஆர்கனைசேஷன் தான் வலிமையானது அரசாங்கத்தை விடன்னு சொன்னார். யோகி அதை ஒத்துக்க மாட்டார். அப்போ இன்னைக்கு யோகி வந்து தனிப்பட்ட முறையில் செல்வாக்கடைவதை பிஜேபியும் விரும்பலை. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அகிலேஷ் எரியிற இதில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி பேசிட்டு போயிட்டார். இது என்ன நடவடிக்கும்? 10 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது. இப்போ அடுத்த பஞ்சாயத்து எங்கே வருது? 10 தொகுதி இடைத்தேர்தலில் இப்போ எந்த கருத்துக்குன்னு இப்போ நீங்கள் போனாலும் இப்போ இருக்க நிலைமையில் 6 தொகுதிகள் கண்டிப்பாக வந்து 6ன்னா ரொம்ப நம்ம கம்மியாக சொல்கிறோம். ஏன்னா அதில் 4 நீங்கள் ஓட்டே கேட்க முடியாது. அந்த கஞ்சூர் தொகுதி இவருது நம்ம அகிலேஷோடைய தொகுதி, அவர் எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் எம்பியில் இருக்கார், அங்கெல்லாம் நீங்கள் உள்ள ஓட்டே கேட்க முடியாது. அது முழுக்க வந்து அகிலேஷுடைய குடும்பம். இப்போ என்ன சிக்கல் வருது? அந்த மாதிரி 10 இடத்துல எங்கெங்கெல்லாம் பிஜேபி தோக்குமோ எல்லாத்துக்கும் தெரியும்ல, அந்த இடத்த வந்து மௌரியாக்கும், எந்தெந்த இடத்துல ஜெயிக்கிறோமோ அந்த இடத்துல யோகியும், இப்படி பிரிக்கிறதுக்கு யோகி நினைக்கிறார். மௌரியா என்ன சொல்கிறார், இல்லை இதில் சிக்கலைன்னா கோரக்பூர்லேயே யார், யோகியோடைய சொந்த தொகுதியிலேயே காங்கிரஸ் ஜெயிக்குது, இந்தியா கூட்டணி ஜெயிக்குது. அதுதான் இவரால் ஜீர்ணிக்க முடியல. எப்படி அயோத்தியில் நடந்த மேட்ரு மாதிரி இங்கே நடக்குது. அயோத்தியில் ஒரு தொகுதிக்கும் வருது. அதையும் தாண்டி இப்போ இந்த அத்தராசில் இறந்து போனாங்கல்ல, அதுலேயும் ஒரு தொகுதி வருது. இப்போ என்ன சிக்கல்னா, ஏற்கனவே இருந்த ஜெயந்த் சௌத்ரி அவர் நிற்கணும், அவர் யோசிக்கிறார். சஞ்சய் பார்ட்டியில் சஞ்சய் நிஷாத் அவங்க பையன் எம்எல்ஏ, அவர் சொல்கிறாரு என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அனுப்பிரியா பட்டேல் அப்னாதல் அவங்க நிற்கலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் மேலே எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, லேப்டாப்பு செல்லு இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுக்குறாங்கன்ட்டார். அப்போ கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு பெரிய ப்ரெஷர். சொந்தத்தில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் மௌரியா, அது ஒரு பிரச்சனை. மௌரியா இவர் வந்து எங்கே போய் ஆய்வு கூட்டம் நடத்தினா மௌரியா வரதில்லை. அப்போ என்ன சிக்கல்னா, ஆட்சியில் அடுத்து முதல்வராக யோகி வரமாட்டார் அப்படிங்கிறது பிஜேபியுடைய அங்கே இருக்கக்கூடியவங்கள எண்ணம். யோகி ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போ தான் கடைசி சான்ஸ் அட்ரான்னு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க வச்சாங்க. நிறைய இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊழல் நடக்குது. எப்படி அந்த பீகார்லலாம் இடிஞ்சு விழுந்ததோ அதே போல் பெரிய அளவுக்கு ஊழல் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி பெரிய கதிகலங்க போயிட்டுருக்குது. நம்ம தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் யோகிக்கு இந்த 10 வருடங்களில் இயலாத எதிர்ப்பு. அகிலேஷ் பேசாத வார்த்தையெல்லாம் பேசும்போது, எப்பயுமே ஒரு கட்சி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா இயற்கையிலே ஒரு தெம்பு வரும் பாருங்க, அந்த தெம்பில் தான் அகிலேஷ் பேசுகிறார். அகிலேஷ் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம், இந்த அளவுக்கு சவால் விட்டதே இல்லை 10 வருஷம். இப்போ எதுக்கு புதுசாக சவால் விடுறீங்க? இப்போ நாடாளுமன்றத்தில் ஜெயித்த ஒரு தெம்பு, வரக்கூடிய 10 தொகுதிகளை உங்களை அடித்து ஓட உரட்டுவாங்கிற தெம்பு. தேசிய அரசியலில் இன்றைக்கி மகளிர் சம்பந்தமாக இப்போ என்ன யூபியிலேருந்து எல்லா பத்திரிகையிலையும் அகிலேஷ் சொல்கிறாரு, கொல்கத்தாவில் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. அது ஒரு பக்கம் மோடி பேசுகிறது. ஐயா பாருங்கய்யா, நாடாளுமன்றத்தில் வந்து சுதந்திர தின உரையில் ஐயா மோடி வந்து அழுகுறார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இதே மாதிரி பில்கிஸ் பானு வழக்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க? குற்றவாளிகளை விடுவித்தது யார்? கையெழுத்து போட்டது அமித்ஷா. அதுவும் இல்லாமல் அவர்களை வந்து போலியாக நீங்கள் வெளியே அனுப்புறீங்க, எங்கே? குஜராத்தில் இருந்து. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட வார்த்தை என்ன? குஜராத்தில் வந்து கோர்ட்டில் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி அவங்களை வெளியே விட்டீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? அந்த குற்றவாளிகள் வந்து பிராமணர்கள் தப்பு பண்ணால் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு சொன்ன யோக்கியவான்கள்லாம் எந்த கட்சி? பில்கிஸ் பானு விஷயம் இந்தியா முழுக்க பரபரப்பு ஏற்படுத்தின விஷயத்தில் என்ன நடந்தது? அப்போ அந்த பெண் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு இப்போ மோடிக்கிட்ட என்ன பதில்? கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது, எவ்வளோ பேர் கொண்டாங்க, அப்போ முதலமைச்சராக இருந்தது யார்? எல்லா கைகளும் யாரை நோக்கி நீட்டுச்சு? இதெல்லாம் மக்கள் கேட்பாங்களா இல்லையா? கொஞ்சம் கூட மனிதாபமே இல்லாமல் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கொல்கத்தாவில் பெண்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட எப்படி எடுபடும்? இப்போ என்ன சிக்கல்னாங்க, பிஜேபி ஏகப்பட்ட அக்ரூவம் பண்ணதுனால யார் அக்ரூவம் பண்ணாலும் அதோட பெரிய அக்ரூவம் பிஜேபி பண்ணிக்குது.
இப்போ கொல்கத்தா விஷயம் பிஜேபி சொல்லும் போது, மம்தா பானர்ஜி சொல்லும் போது எது அந்த ஊரில் மக்கள்கிட்ட எடுபடும்? ஐயா பாருங்க, நம்ம ஊரில் வந்து இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்ன வழி நான் பார்க்குறேன், என் ஆட்சியை கலைக்கணும்னு பிஜேபி நினைக்குது. இதற்கு முன்னாடி பிஜேபி ஆண்ட மாநிலத்தில் இதே மாதிரி நடந்தது. மோடி ரிசைன் பண்ணாரா, அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரிசைன் பண்ணாரா, மணிப்பூர்னு. அப்போ கொல்கத்தா மக்கள் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இன்னும் யூபி மக்களே யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லிட்டு இன்னும் டிலே பண்ணுறாங்க. அப்போ இயற்கையிலே தலித்துகள் அவங்க அந்த ஓபிசி சமூகத்தினருக்கு ஒரு பெரிய அச்ச உணர்வு. சரி, இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே திருத்திட்டு இருக்காங்க. காஷ்மீருக்கு 370 ரத்து பண்ணது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தானே. எப்படி பண்ணாங்க? கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் மோடி பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன புரியுது, மோடி வலிமை இல்லாமல் இருக்காரு. ஏன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு, மக்களுக்கே போர் அடிச்சிருச்சு. போன நாடாளுமன்ற தேர்தலே ஓட்டு போடல யூபியில். அப்போ அகிலேஷ் வேகம் எடுக்குது, கிரவுண்டில் இருக்கிறதெல்லாம் தயார் பண்ணுறது, யோகிக்கு சவால் விடுறது அங்கே பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கேங்ஸ்டர் எல்லாம் இந்த பக்கம் திரும்புகிறாங்க. ஏன்னா அங்கே கேங்ஸ்டர்லாம் ஒன்றும் முடியாது. ஒன்றும் இல்லை, ராஜபையாவே ஆஃப் ஆகிட்டாரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வார்த்தை போரை பற்றி பார்க்கும்போது யோகி ஒரு குரல் வருது, அந்த பக்கம் பிஜேபியிலேருந்து வேறு எந்த குரலுமே வரல. இந்த பக்கம் அகிலேஷ் பூந்து அடிக்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு தேசிய அரசியலில் பிஜேபி ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது உணர முடியுது. என்ன ஒன்று, மோடி வீக் ஆகிட்டு இருக்காரு, அந்த பக்கம் யோகியும் வீக் ஆகுறாரு. தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்ன, பிஜேபி வந்து எப்படி சொல்கிறது, பிஜேபி இல்லாமல் போனாவே நல்லது அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம். அப்போ யோகியும் டவுன் ஆகி மோடியும் டவுன் ஆகும்போது, மோடி இல்லைனா யோகிங்கிறாங்கல்ல, மோடி டவுனு அது இதே ஒரு எப்படி சொல்கிறது, இதே ஒரு வேஸ்ட் பீஸுங்கிற அந்த மாதிரி இன்னொருத்தரை தூக்கிட்டு வந்து எப்படி மேக்கப் பண்ண போகிறீங்க? அதனால் இன்றைக்கி தேசிய அரசியலில் உற்சாகமாக இருக்கிறது இந்தியா கூட்டணி சொல்லுவோம். இந்த ஆட்சி நீடிக்குது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் ஒரு 2 வருஷம் போகும்போது தான் நம்மளுடைய எண்ணம். இது வரைக்கும் வரலாறு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.